ஸோ ஹாய் நாலோ கைஸ், வெல்கம் டு மேக் எம்ரு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லெகசி லேண்ட்ஸ் எஸ்எம்பியோட எபிசோட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நான் உண்மையிலே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஸ்எம்பி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த எஸ்எம்பியோட மெம்பர்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஸோ இந்த எஸ்எம்பியோட ஓனர் பார்த்திங்கன்னா டார்க் டேவில் எம்ஜே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச் அப்படின்ற இந்த எஸ்எம்பியோட ஒன் ஆஃப் த அட்மினாக இருக்கார். அதுக்கப்புறம் பரத் பிளேஸ்ன்ற ஒன் ஆஃப் த பிளேயர் இந்த எஸ்எம்பியில். அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தர் ஜாயின் ஆயிருக்காரு, சத்தி தமிழ் கேமிங் நினைக்கிறேன். ஸோ எஸ்டிஜின்னு இருக்கும் ஒரு சேனலு. ஸோ எல்லார் சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்புறம் சித்தார்த் தமிழ் கேமிங்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ இப்போ ஒரு ஆளே காணும், எங்கே இருக்கான்னு தெரியல. ஸோ எனிவேஸ் எல்லாரோட சேனல் டிஸ்கிரிப்ஷனும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாரோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆஃப்லைனில் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய ஏரியா ஃப்ளாட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஏரியாவில் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரம் வளர்த்து கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் வீட் ஃபார்ம் கொஞ்சம் இதில் வளர்த்து ஒரு 2 வாட்டி ஆவரேஜ் பண்ணி நான் ஏஎஃப்கே பண்ணியிருந்தேன் இந்த ரூமில். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வேறு சேனல் பார்த்து காப்பி அடித்தேன். ஸோ வேறு யாரும் கிடையாது, டெக்கி ப்ரோவோட சேனல் பார்த்து நான் காப்பி அடிச்சிருக்கேன். ஸோ டெக்கி ப்ரோ இந்த வீடியோ பார்ப்பீங்க நம்புகிறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா லீஃப் பிளாக் ப்ரெஸ் பண்ணி அதில் மேலே தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த வீட் சீடு வச்சு ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கு போட்டேன், எவ்வளோ சீட்ஸ் நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்த விட எக்ஸ்ட்ரா ஒரு 4 பிளாக் ஹோப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹோப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நாசமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து காபிள் ஸ்டோன் வால் மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி போட்டால் வெளியிலேருந்து வேறு மாவுஸ் போயிட்டு உள்ளே இருக்க ஃபார்ம் நாசம் பண்ணாது. ஸோ இருந்தாலும் ஃபார்ம் நாசமாச்சு, இருந்தாலும் அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சீட்ஸை வச்சு நான் ஓரளவுக்கு ஃபில் பண்ணி பார்த்தேன். ஸோ எண்டு வரைக்கும் போனாலும் கொஞ்சம் சீடு மிஸ்ஸிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 33 டைமண்ட் இருக்கும். ஸோ ஆஃப்லைனில் நான் டைமண்ட் மைனிங்லாம் போகல. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் நமக்கு டார்க் டேவில் எம்ஜே 8 டைமண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பரத் பிளேஸ் ஆர்மர் செஞ்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 டைமண்ட் கொடுத்தாரு. இருந்தாலும் நான் ஆர்மர் செய்யலை. ஸோ அதை பர்ச்சேஸ்க்கு வேணால் வச்சுக்கலாம், ஏன்னா டைமண்ட் தான் கரன்சியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்ப்ரூஸ் வுட் வளர்த்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை நம்மளால் ஹோப் பண்ண முடியாது. சவுல் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்மளால் ஹோப் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜர் ட்ரேடிங் பண்ணி வில்லேஜர்கிட்டே ஆர்மர் எடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ இந்த ஃபென்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த ஃபென்ஸில் நான் ஷீப்பெல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டேன். ஸோ ஷீப் பிடிச்சி போட்டுட்டு அந்த ஷீப்பை நான் ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீப்பு ப்ரீட் பண்ணோன்னா நமக்கு அந்த ஷீப் கிட்டேருந்து உள்ளு கிடைக்கும். ஸோ அந்த உள்ளே வச்சு நம்ம பெட்டு பண்ணிக்கலாம். பெட்டு பண்ணி ஒரு 2 வில்லேஜரை உள்ளே பிடிச்சி போட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணி அவங்ககிட்டேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு ட்ரேடு பீட் ட்ரேடை வச்சு எம்ராய்டு வாங்கி அவங்ககிட்டே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அவங்ககிட்டேருந்து ஆர்மர் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆர்மரு டைமண்ட் டூல்ஸ்லாம். இப்போ என் வீட்டில் இருக்க ஒர்க் ஸ்டேஷன்லாம் நான் உடச்சிட்டு இருக்கேன். பேரலு ஸ்டோன் கட்டர்லாம் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜர் அந்த ஜாப் எடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஷீப்பை ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேட்டு தேவைப்படும் வில்லேஜர் ப்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ட்ரேடிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வச்சு உள்ளே ஷேர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ தேவையான அளவுக்கு நம்மகிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுகர் கேன் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த உல் ஃபார்ம் சைட்லேயே பார்த்திங்கன்னா சுகர் கேனை லைட்டாக அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையானப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கேன் நான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு அன்னீவனாக ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டினேன். ஸோ இதுக்குள்ளே வில்லேஜரை போட்டு பண்ணிக்கலாம், வில்லேஜரை போட்டு ட்ரேடிங் பண்ணிக்கலான்னு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டெக்கி ப்ரோ உங்கள்கிட்ட இருந்தால் காப்பி அடித்தேன். ஐடியா எடுத்துக்கிட்டேன், இன்ஸ்பிரேஷன் வேணால் வச்சுக்கலாம், காப்பின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு 4 பிளாக் ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டிட்டு அது உள்ளே நம்ம வில்லேஜர்ஸை பிடிச்சி போட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வில்லேஜர் பார்த்திங்கன்னா டார்க் டேவில் எம்ஜே கிட்டேருந்து கேட்டிருந்தேன். அவர் ஒரு 4 டைமண்ட் கொடுங்க, ஒரு வில்லேஜருக்கு 2 டைமண்ட்னு சொன்னார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜர் ஆர்டர் பண்ணியாச்சு. 2 வில்லேஜரை நம்ம கொண்டு இங்கே ப்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் நடந்துச்சு. ஸோ அது என்னென்னு நான் ஃபர்தராக அந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ என்கிட்ட இந்த பெட்டெலாம் எவ்வளோ பெட் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொத்தமாக 10க்கு மேலே என்கிட்ட பெட் இருந்துச்சு, 13 பெட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டெலாம் ஸ்டாக்கப்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ இங்கே எதுக்கு நான் ஒரு இடத்த ஃப்ளாட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஃப்ளாட் பண்ண இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஃபுல்லாக வந்து வீட்டால் கவர் பண்ணிடுவேன். ஸோ அந்த அந்த இடத்த நம்ம வந்து மரம் வளர்க்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை வளர்த்து விட்டு அதை வந்துட்டு ட்ரேடிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மரத்தை வெட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட் ஃபார்மில் வந்து நான் ஏஎஃப்கே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் எடுத்து பார்த்தா ப்ரோ விசி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரத் பிளேஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டார்க் டெவில் எம்ஜின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு சேட்டில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் வீட் ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஃபுட் ஃபார்ம் வந்துட்டு வேறு ஒருத்தர்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடந்துச்சு. வீட் ஃபார்மே நான் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பேசி அவர் தான் எந்த ப்ராக்ரஸும் பண்ணல தான், நான் வீட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நானே ஃபுட் ஷாப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வில்லேஜர் ப்ரீடிங்கும் பண்ணக்கூடாதுன்ட்டார். உங்களுக்கு எத்தனை வில்லேஜர் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தரேன், ஒரு வில்லேஜருக்கு 2 டைமண்ட் மட்டும் கொடுத்துருங்க, நான் எல்லா வில்லேஜரும் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து நான் 8 வில்லேஜர் கேட்டிருந்தேன். ஸோ 8 வில்லேஜர் 16 டைமண்ட், டிஸ்கவுண்ட் போக 14 டைமண்ட் 14 டைமண்ட்ஸ் வந்து எனக்கு 8 வில்லேஜர் தரேன்னு சொன்னார். சுகர் கேன் ஃபார்மும் நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு டெம்பரரியாக வச்சுக்கலாம், ஆனால் பெரிய லெவலில் பண்ணதுக்கப்புறம் ராக்கெட் ஷாப் ஓனர், சுகர் கேன் ஷாப் ஓனர் தான் வந்துட்டு இந்த சுகர் கேன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இது என்ன எஸ்எம்பி ரூல்ஸ்னு எனக்கு புரியல. இருந்தாலும் மற்ற எஸ்எம்பியில் வந்துட்டு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குமான்னு தெரில. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஎஃப்கே பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்க ஷீப்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிமேல் யூஸ்லெஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உல் ஃபார்மு உல் ஷாப் வந்துட்டு டார்க் டெவில் எம்ஜே தான் வந்துட்டு பண்ண போகிறாரு. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஷீப்பும் வளர்க்கக்கூடாது, ஷீப் எடுத்துகிட்டு வந்து என் ஃபார்மில் விட்ருங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து என் மண்டையில் எக்கச்சக்க குழப்பம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நான் கேட்ட வில்லேஜரை வந்துட்டு ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் 2 ஃபார்மர் வில்லேஜர் செஞ்சு 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட் ட்ரேட் பண்ண வச்சுட்டு 2 ஃப்ளெச்சர் வில்லேஜரை வச்சு 2 பேரை ஸ்டிக் ட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு எம்ஆர்எல் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு வாழ்ந்த என் ஃபார்மை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி இதை அப்படியே டபுளாக வந்துட்டு நம்ம திருப்பி ஹோப் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு திருப்பி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஓரமாக தான் நான் வந்து வால் கட்டியிருப்பேன். ஸோ சுற்றி நான் வால் கட்ட இன்னும் முடிக்கல. ஸோ வால் வந்து கட்டி முடிச்சிட்டேன். அதை வந்துட்டு நான் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சுட்டு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து வால் ஃபுல்லாக இது கட்டி முடிச்சிட்டேன். இருந்தாலும் உள்ளே வந்து சில மாப்ஸ் ஸ்பான் ஆகுது. இது நம்ம ஹோப் பண்ணிட்டோன்னா காலி ஆயிரும். ஸோ இது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜர்ஸ்லாம் வந்துட்டு எல்லா வில்லேஜர்ஸும் இருந்தாங்க. நான் ஸ்டிக்கு ட்ரேடு பண்ணேன். ஆனால் அந்த ஸ்டிக்கு ட்ரேடு நான் எடுத்த எமரால்டு எல்லாமே வேஸ்ட்டு தான். அது ஏன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என் ஃபார்ம் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஹோப் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வச்ச இடத்துலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு 2 பிளாக் ப்ளேஸ் பண்ணி மேலே ஒரு டாப்ஸ் வச்சு நான் வந்து லைட்டிங் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபார்மை தான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வில்லேஜர் ட்ரேடிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஃபார்மை ஏன் சும்மா விடணும்னு சொல்லிட்டு வெறும் ஃபார்ம் மட்டும் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சென்டராக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாப் ஃபார்ம் கட்டலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ மாப் ஃபார்மாச்சும் கட்டலாமா இல்லை அதுவும் கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர்பி இப்போ வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்ம் கட்ட ஆஃபர் தேவைப்பட்டுச்சு, என்கிட்ட அயன் இல்லை. ஸோ இவர்கிட்டேருந்து நம்ம அயனை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இவர்கிட்டேருந்து நான் அயனை வாங்கிக்கிட்டேன். ஸோ 20 அயன் கொடுத்தாரு. ஸோ ப்ரெட்டு இதுக்கு பதிலாக வந்துட்டு ஏதாவது என்ன தருவீங்கன்னு கேட்டார். நான் ஒரு ஸ்டாக் ப்ரெட்டு தரேன்னு சொன்னேன். ஸோ அவர் கேட்ட மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரை நம்ம பேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக்கு ப்ரெட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் ப்ரெட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபார்மை வந்துட்டு மாப் ஃபார்ம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதோட டைம் லாப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு மாப் ஃபார்மும் கட்டி முடிச்சாச்சு. ஸோ மாப் ஃபார்ம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ இது வந்துச்சுன்னா வழக்கத்தோட ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நான் டபுள் லேயர் மாப் ஃபார்மாக கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்த வீட்டை எல்லாத்தையும் வந்துட்டு திருப்பி நான் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாப் ஃபார்ம் கட்டியாச்சு. இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வீட்டை ப்ளேஸ் பண்ணுறோம்னா இந்த மாப் ஃபார்மும் இந்த வளர்ந்த வீட்டும் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து நம்ம
ஃபுட் ஷாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட் ஷாப்னால் அவர் வந்துட்டு எல்லாமே வைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 4 வெரைட்டியாவது வைக்கணும்னு சொன்னார். நான் வந்துட்டு ஃபுட் ஷாப்பில் ப்ரெட்டு, குக்குடு சிக்கன், அதுக்கப்புறம் குக்குடு பீஃப், அதுக்கப்புறம் கேக் வைக்கலான்னு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு நம்மளால் ப்ரெட்டு மட்டும் தான் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் நம்ம மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த 4 இருக்கிற மாதிரி தான் நான் ஷாப் வந்து கட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபார்மை வந்துட்டு நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு நான் பாதி ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏஎஃப்கேயில் இருந்தேன். ஏஎஃப்கே பண்ணி முடிச்சுட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு போனேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சத்தி ப்ரோ, டார்க் டேவில் எம்ஜே அண்டு பரத் பிளேஸ் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த 8 வில்லேஜரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாம்பி வில்லேஜஸாக மாறிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ள பிளாக் சரியாக ப்ளேஸ் பண்ணுறேன், பார்க்கோர் பண்ணி உள்ளே போகிற மாதிரி வச்சேன். ஸோ அதையும் நான் ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணனால அந்த ஸ்லாப் மேலே அசால்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ் வந்து ஏறி வில்லேஜர்ஸை வந்து ஜாம்பி வில்லேஜஸாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை தான் வந்துட்டு விசியில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வாய்ஸோட சேர்த்து என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்து உண்மையிலே டென்ஷன் ஆகிடுச்சு. திருப்பி டாக்டர் எம்ஜி வந்து நான் திருப்பி கூட வில்லேஜர் தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு திருப்பி வில்லேஜர்கிட்ட ஆர்மர் ட்ரேட் பண்ணி பண்ணுறது வந்துட்டு எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் தோணுச்சு. டைமண்ட் நம்ம மைண்ட் பண்ணி நாமளே டைமண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாப் ஃபார்ம் கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வைப்ரண்ட் ரிசல்ட்ஸ் அப்டேட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே வந்து சர்வரை அப்டேட் பண்ணார். ஒரு 2 நாள் கழிச்சு தான் அப்டேட் பண்ணார். ஸோ நான் வந்து அப்படியே ஒரு நாளும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தனால அப்படியே வந்துட்டு வைப்ரண்ட் ரிசல்ட்ஸ் மோட வந்து ஆன் பண்ணிவிட்டு பார்த்தேன். லாக் வந்து என் ஃபோனுக்கு வந்து இது புது ஃபோனுன்றனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ கேமிங் ஃபோன் கிடையாது தான், இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. வைப்ரண்ட் ரிசல்ட்ஸோட உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் அந்த சுகர் கேன் ஃபார்மும் நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ சுகர் கேன் ஃபார்ம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சுகர் கேன் ஃபார்ம் வைக்க மட்டும்தான் போகிறேன். இதை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறது சத்தி ப்ரோ தான். சத்தி ப்ரோ அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஹெச்ஆர்பிடி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ராக்கெட் ஷாப்பு, சுகர் கேன் ஷாப்லாம் கட்டுறாரு. இப்போ எதுக்கு பரத் பிளேஸோட வீட்டுக்கு வந்தான்னு பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் தான் என்சாண்டிங் செட்டப் இருக்குது. இங்கே வந்துட்டு நான் ஒரு டைமண்ட் பிஎக்ஸ் பண்ணி அதுக்கு ஃபார்ச்சூன் 3 போட்டுடலான்னு பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 ட்ரைஸ் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஃபார்ச்சூன் 3 எடுத்தேன். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமண்ட் மைனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய மைனுக்குள்ளே போயிட்டேன். ஸோ என்னோடய மைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அயன் லேபுக்கு தான் நான் வந்து மைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ செம்மையான லேக்கு. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா டார்க் டேபிளும் பரத் பிளேஸும் நெதரில் இருந்தாங்க. ஸோ நான் வந்து மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இதை நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டைமண்ட் மைண்ட் பண்ணுறது மட்டும் கட் பண்ணி போட்டு ஒரு மாண்டாஜ் மாதிரி போட்டுடுறேன். அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஒரு வழியாக மைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய மைண்ட் பண்ண மாதிரி தெரியும். இருந்தாலும் நான் ஃபார்ச்சூன் 3 பிகாக்ஸ் வச்சும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 52 டைமண்ட் தான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்கிட்ட இருந்த ரா ஓரில் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்மெல்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்மெல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஷாப்பிங் இண்டஸ்ட்ரி போயிட்டு நம்மளோட ஃபுட் ஷாப்பை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அங்கே தான் எனக்கு வந்து நிறைய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இந்த டைமண்டோட சேர்த்து இவ்வளோ டைமண்ட் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதை வச்சு ஒரு ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ அதேமாதிரி ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆஃபர் பண்ணிவிட்டு ஷாப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு போய் பார்த்தா நான் தான் ஃபஸ்ட்டு ஷாப் கட்டியிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் பார்த்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா 1 2 அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை ஷாப்புன்னு தெரில. ஸோ ஒரு ஷாப்பை நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது, ஹெச்ஆர்பிடி ப்ரோவோடது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா
கிளாஸ் ஷாப்பாக மாறிடும். இந்த வீடியோ எடுக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. டார்க் டெவில் எம்ஜேயோட உள் ஃபார்ம்னு எழுதி வச்சுருக்காரு. ஸோ ரூஃப் வேறு இன்னும் கட்டாமல் வச்சுருக்காரு. இருந்தாலும் வந்து வெளியிலேருந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அரை ஸ்டாக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் வுட் வச்சுருந்தாரு. ஸோ அதை வந்துட்டு ஒரு டைம் எனக்கு செல் பண்ண போகிறாரு 32 இதை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. சத்ய ப்ரோவோட சுகர் கேன் ஷாப்பு. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபார்மை கட்ட ஆரம்பிச்சிருவோம், நம்மளோட பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதோட டைம் லாப்ஸ் இதோ பார்க்க வரும் கைஸ். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பை வந்து கட்டி முடிச்சாச்சு. ஸோ ஷாப்பை கட்டி முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளில பக்கமாக வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு பாத்து மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் இருக்க மாதிரி காட்டினாலும் நம்ம வந்து இப்போதைக்கு ப்ரெட்டு மட்டும் தான் சேல் பண்ணுறோம். ஸோ என்ன தான் ப்ரெட்டு மட்டும் சேல் பண்ணாலும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்துட்டு என்னென்ன ஃபுட்லாம் ஃபில் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டு சோர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் கூட கட்டிடுறேன். ஸோ என்ன தான் இந்த ஷாப் பார்க்க கேவலமாக இருந்தாலும் இந்த சைடில் இருக்க ஹேபையில் அதுக்கப்புறம் வைப்ரண்ட் விஷுவல்ஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி காட்டும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஷாப் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ நான் இன்டீரியர் இதில் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இருந்தாலும் ஒரு இப்போ அது பார்க்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட ஆகுது, நான் போய் தூங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி டைமிங்கில் தான் வரும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் வாரம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நான் இந்த இன்ட்ரோ மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சண்டே காலையில் 10 மணிக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பாய் கைஸ், பாய்.